மூடிட்டு வந்து பண்ண சொல்லடா மை. எதை தொட்டாலும் மலையாள நடிகை அனுராகா தான் வந்து வீடியோவே வந்துட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா நல்ல ஷார்ட்ஸில் யூடியூப்பில் முன்னேறின எருமசாணி விஜயகுமார் இவங்க விஜய் எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் அவர் வந்து இன்றைக்கி ஷூட்டிங் வந்து என்னை 8 மாதம் முன்னாடி அக்ரிமெண்ட் போட்டாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு ஓடிடியில் அவங்க அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அந்த அக்ரிமெண்ட் போட்டதுலேருந்து உங்களை ஷூட்டிங்கே கூப்பிடலை, அங்கே இருக்க ஃபுட்டு செய்கிறதெல்லாம் நிறைய ஒரு மாதிரி பார்க்கவே முடியல, அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் நிறைய பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு சேலரியும் வரலங்காங்க. இது எந்த மாதிரிங்கிறத இப்போ வரைக்கும் அந்த எருமசானில் இருக்கக்கூடிய விஜய் வந்து வீடியோவாக எதுவுமே வெளியிடலை, எதுவுமே பேசலாம்னு நினைக்கிறேன். அவங்க வந்து என்னை பொறுத்தவரை அவங்க உண்மையாக தான் சொல்லியிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவங்களோட லைஃபே இதுலேருந்து மாறும். ஏன்னா நிறைய பேர் வந்து அதனால அவங்கள கூப்பிடாம விடலாம், அவங்க லைஃப் அப்படி சேஞ்ச் ஆகும். ஏன்னா இதில் நடிச்சுட்டு இவங்க போய் இன்னொரு இடத்துல வேலைலாம் பார்க்க முடியாது. இது இப்போ இல்லை, தேவயானி மேம் இருக்கும்போது இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஏன்னா நான் அப்போ சென்னையில் இருந்தேன், எனக்கும் அந்த விஷயங்கள் 1-2 தெரியும், முழுசாக தெரியாது. அதனால் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்க? அவங்க இன்னொரு ஷூட்டுக்கு போக முடியாது, ஏன்னா அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டா இன்னொரு ஷூட்டுக்கு போக முடியாது. அவங்களுக்கு சேலரிலாம் அந்த மாதிரி இஷ்யூ ஆகுது, நிறைய பேருக்கு அந்த கஷ்டம்லாம் இருக்குது. அதனால் ஃபீல்டு விட்டு நிறைய பேர் போயிருக்காங்க. இதை பற்றி என்ன நினைக்கிங்க மக்களே?